காட்டாற்று வெள்ளத்தையே அலேக்கா தூக்கி சாப்பிடக்கூடிய, விழுங்கக்கூடிய ஒரு கிணறு பத்தி உங்களுக்கு தெரியுமா? ஸோ இது ஒரு அதிசய கிணறுங்க. இந்த கிணறு ஓட மர்மம் தற்போது விலகி இருக்கு. அதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதாவது திருநெல்வேலி மாவட்டம் திசையன்விளை அருகே ஆயன்குளம் கிராமத்துல இருக்கக்கூடிய கிணறு தான் இதுங்க. ஸோ ஒவ்வொரு வருஷம் மழை பெய்யும்போது இந்த கிணற பற்றின டாபிக் தான் ரொம்ப பிரபலமா பேசப்பட்டுட்டு இருக்கும். அந்த வகையில எவ்வளவு தண்ணீரை எடுத்தாலும் வற்றாத கிணற்ற நாம பார்த்திருப்போம். ஆனா எவ்வளவு தண்ணீரை ஊற்றினாலும் அதை அப்படியே உள்வாங்கிக் கொள்ளும் கிணறாக இருப்பது தான் இதோட சிறப்பு அம்சமே. அப்படி ஒரு அதிசய கிணறாக இருப்பது தான் இந்த கிணற்றுடைய சிறப்பு. கடந்த ஆண்டு மழை பெய்தபோது அந்த பகுதியில இருந்த குளம் நிரம்பி அது கிணற்றுக்குள் சென்ற நிலையில முழு நீரையும் சளைக்காமல் விழுங்கியது இந்த அதிசய கிணறு தான். எவ்வளவு தண்ணீர் சென்றாலும் உள்வாங்கிக் கொள்ளும் இந்த கிணற்றால் சுற்று வட்டாரங்களில் நீர்மட்டம் உயர்ந்து விவசாயத்திற்கு நன்மை அமைவதாகவே அந்த பகுதி மக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த கிணறு குறித்து சென்னை ஐஐடியில் இருந்து பலமுறை ஆய்வு செய்த நிலையில இந்த கிணற்றின் மூலமாக அந்த பகுதியில் உள்ள நீர்மட்டம் உயர்த்தி விவசாயத்தை பெருக்க முடியும் என ஆய்வறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது. சுமார் 50 ஆடு அதாவது 50 அடி ஆழம் கொண்ட இந்த கிணற்றுக்கு அடியில பக்கவாட்டுல 40 அடி தூரம் வரை ஒரு நபர் நடந்து செல்லும் அளவுக்கு இடைவெளி இருப்பதாகவும் சொல்லப்படுதுங்க. இப்படிப்பட்ட இந்த அதிசயங்களை தன்னகத்தை அடைத்து வைத்திருக்கும் இந்த கிணற்றை பார்க்க தென் மாவட்டங்களிலிருந்து பலரும் நேரடியா போயிட்டு வந்துட்டு தான் இருக்காங்க. இந்த ஆண்டு அந்த பகுதியில சரியான மழைப்பொழிவு இல்லாததால கிணறு வற்றி காணப்பட்டது. இதனால சுற்றுவட்டார விவசாயிகள் கவலையில இருந்தாங்க. மழை பெய்தால் வெள்ள நீர் நேரடியாக இந்த கிணற்றிற்கு தண்ணீர் வர கால்வாயும் அமைக்கப்பட்ட நிலையில கடந்த 2 நாட்களா பெய்து வரும் கனமழையால கிணற்றுக்கு தண்ணீர் வரத் தொடங்கியிருக்கு. நேற்று மாலையிலிருந்து கிணற்றுக்கு 100 அடி முதல் 200 கன அடி வரை வந்து கொண்டிருக்கிறது தண்ணீர். கடந்த பல மாதங்களாகவே வற்றி கிடந்த கிணற்றுக்கு தண்ணீர் வந்து சேர்ந்தது வரப்பிரசாதமாக பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில தொடர்ந்து தண்ணீர் உள் செல்வதால் அந்த பகுதியில உள்ள கிணறுகளின் நீர்மட்டம் உயர்ந்து வருகிறது. இதனால விவசாயிகள் மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க. கடந்த ஆண்டு சுமார் 2000 கன அடி நீர் வரை இந்த கிணற்றில் உள்வாங்கியது குறிப்பிடத்தக்கதுங்க. ஸோ இந்த கிணறு கண்டிப்பா அந்த பகுதி மக்களுக்கு ஒரு அதிசய அபூர்வ வரப்பிரசாதமான கிணறு தான். இந்த கிணற நீங்களும் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா, ஸோ இப்போ மழைக்காலங்களா இருக்குது. இந்த டைம்ல போகாதீங்க. மழைக்காலம் இல்லாத டைம்ல கண்டிப்பா தூத்துக்குடி, தென் மாவட்டங்களுக்கு போகக்கூடியவங்க திசையன் விலைக்கு போய் இந்த ஆயன் குளத்தில் பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த கிணத்த பார்த்துட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த கிணற பத்தி நீங்க கேள்விப்பட்டிருந்தா உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணிடுங்க. மேலும் இது மாதிரி சூப்பரான விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. மறக்காம இந்த கிணறு பற்றி உங்க நண்பர்களுக்கு நீங்க சொல்றதுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. இது மாதிரி விழிப்புணர்வு நிறைந்த விஷயங்களை நீங்க டெய்லி கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சைடில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.